நம் உள்ளங்களை கடவுளின் பக்கம் திருப்ப உதவி செய்பவர் தூய ஆவியானவர். ஆம், நம் உள்ளங்களை கடவுளின் பக்கம் திருப்ப நமக்கு உதவி செய்பவர் தூய ஆவியானவர். அத்தகைய உதவியாளரை பாடலின் வழியாக அழைக்க நமது பாடகர் குழுவினரை அன்போடு அழைக்கின்றோம். பரிசுத்த ஆவி, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் பொது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவி, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். உண்மை என்றும் கண்டோம் உம் நட்பில், உம் நட்பில் புனிதமும் மனிதமும் கண்டோம். உம் நடையில் மிடுக்கு கண்டோம், உம் பேச்சில் இளமை துடிப்பு கண்டோம். ஆம், உம் நடையில் மிடுக்கு கண்டோம், உம் பேச்சில் இளமை துடிப்பு கண்டோம். அதிகம் பேசினால் ஆத்திரம் பிறக்கும். ஆம், உமக்கு அதிகம் பேசினால் ஆத்திரம் பிறக்கும். ஆனால் பேசாமல் போனாலும் பெருமை எப்படி நிலைக்கும் என்று கண்டோம். ஆன்மீக அலைக்கடலில் கிடைத்ததற்கரிய முத்தாய் ஐயம்பட்டி புதுப்பொழிவு பெற இறையாசீர் பெற்றுத்தர தடம் பதிக்க வந்திருக்கும் திருச்சி மறை மாவட்ட அனைத்து பணிக்குழுக்களின் ஒருங்கிணைப்பாளரும் நல்லாயன் நிலைய இயக்குனரும் மற்றும் CBDIA தமிழக அளவில் தலைவருமான அருட்பணி அம்புரோஸ் அவர்களை நமது பங்கின் சார்பாகவும் பங்கு தந்தையின் சார்பாகவும் இந்த மீட்பின் பாடுகளை துவக்கி வைத்து இறை ஆசீரும் அருள் ஆசீரும் பெற்றுத்தர வருமாறு தாழ்மையுடன் வருக வருக என இரு கரம் கூப்பி வரவேற்பதோடு நமது அன்பின் அடையாளமாகவும் பாசத்தின் பகிர்வாகவும் நமது பங்கு தந்தை பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். ஆசிரிய பணி, அறப்பணி, அகம் நிறைப்பணி மற்றும் ஆத்மார்த்தமான பணி. அப்பணி மட்டுமல்ல, ஆசிரிய பணியோடு இணைந்து துறவற பணியையும் ஆற்றி பல்வேறு பிள்ளைகளின் அறியாமை இருளை அகற்றி வரும் நமது வஉசி நகர் சென்ட் ஜோசப் பள்ளியின் சார்பாக வருகை புரிந்து நம்மை அகமகிழ செய்ததோடு வாழ்த்துரையும் வழங்க வருகை புரிந்திருக்கும் அருட்சகோதரி சிஸ்டர் ஜெபமாலை அவர்களை வருக வருக என இரு கரம் கூப்பி வரவேற்பதோடு நமது பாசத்தின் வெளிப்பாடாக நமது பங்கு தந்தை பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். ஓயாத கடல் அலைகளுக்கு ஓய்வு ஏது? ஓயாத கடல் அலைகளுக்கு ஓய்வு ஏது? கையில் சிக்காத காற்றுக்கு ஓய்வு ஏது? இரவு பகல் மாறுகின்ற இயற்கைக்கு ஓய்வு ஏது? அதுபோன்று புதிது புதிதாக டிசைனாக சிந்திக்கின்ற நமது பங்கு தந்தைக்கு ஓய்வு ஏது? ஆம், அத்தகைய நம் பாசமிகு பங்கு தந்தை ஓயாமல் நாளும் நாளும் புதிய சிந்தனைகளோடு உத்வேகம் போட்டு தானும் உறங்காமல் தன்னை சார்ந்தவர்களையும் உறங்க விடாமல் நம் பங்கிற்காக அயராது சிந்தித்து கொண்டிருக்கும் நமது பாசமிகு பங்கு தந்தையை
உங்களின் சார்பாக வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். ஒரு கொடியில் பிரிந்த கிளைகளாக வீற்றிருந்து எம்மோடும் எம் பங்கு தந்தையோடும் உடனிருந்து ஆசிரிய பணியோடு அன்பு பணியாம் துறவர பணியையும் ஆற்றி வரும் எம் அன்னாள் இல்ல தலைமை சகோதரி சிஸ்டர் குளோரி அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். கடலின் ஆழம் அமைதியைப் போல, கருத்தின் ஆழம் செழுமையைப் போல மௌனமாயிருந்து பணிகள் செய்வாய், புன்னகையாய் எம்மை புரிய வைப்பாய். ஆம், புன்னகையாய் இருந்து எம்மை புரிய வைப்பாய். அத்தகைய புன்னகை அரசிக்கு சொந்தக்காரியாம் பங்கு பேரவையின் தலைவி திரு பாசமிகு சகாயமேரி அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை, எதையும் எவ்விடத்தும் துணிந்து எடுத்துரைக்கும் எமது அஞ்சா நெஞ்சம் பங்கு பேரவையின் செயலருமான திருமிகு அனுசியா அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். உற்று நோக்கிப்பார் உனக்குள்ளும் ஒரு கலைஞன், ஆம் உற்று நோக்கிப்பார் உனக்குள்ளும் ஒரு கலைஞன். ஓர் செவாலியர் சிவாஜி என பல்வேறு நடிகர்களாக இன்று நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இயேசுவாக, மாதாவாக, வெரோனிகாவாக, ஏரோதாக, பிளாத்தாக, இப்படி ஒரு மாறி நம் பெருமான் இயேசுவின் பாடுகளை மீட்பின் பாடுகளாக நடித்து காண்பிக்க இருக்கும் கதாபாத்திரங்கள் ஒவ்வொருவரையும் நமது பங்கு தந்தையின் சார்பாகவும் பங்கு மக்களாகிய உங்கள் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். எத்துணை விழாக்கள் நடத்தினாலும் பார்வையாளர் நீங்கள் இல்லையே விழாக்கள் இல்லை, அப்படித்தானே? அத்துணையும் வீண் என்பது போல் இவ்விடம் நீங்கள் இல்லையேல் இந்த மீட்பின் பாடுகள் இல்லை, மீட்பின் பயணங்கள் இல்லை. ஆம், இன்று இவன் வருகை புரிந்து இவ்வரங்கத்தினை சீரும் சிறப்புமாக அழகுறச் செய்திருக்கும் ஐயம்பட்டி பங்கு இறை சமூகமாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என நமது பாசமிகு பங்கு தந்தையின் சார்பாக வரவேற்கின்றேன். இந்த மீட்பின் பாடுகள் புதிய பயணத்திற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து இறை ஆசிரும் வாழ்த்துரையும் வழங்க வந்திருக்கும் நமது பாசமிகு வஉசி நகர் பள்ளி அருட்சகோதரி ஜெபமாலை அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். நல்ல இனிமையான இந்த மாலை வேளையிலே அருமையானதொரு திருப்பலி நிறைவேற்றி இறை ஆசிரை பெற்றுத்தந்த அருட்தந்தை அம்ப்ரோஸ் அவர்களுடைய முன்னிலையிலும் தலைமையிலும் நம்முடைய பங்கு தந்தை மற்றும் பங்கு பேரவை தலைவர், செயலர், பங்கு பேரவை உறுப்பினர்கள், பங்கு மக்களாகிய உங்கள் அனைவருக்கும், நம்முடைய இல்ல தலைவி அருட்சகோதரி அவர்களுக்கும், இன்னும் இந்த மீட்பின் பாடுகளை நமக்கு நடித்து காட்ட இருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்களுக்கும் நல்ல இரவு வணக்கத்தை கூறி உங்கள் முன்பாக வாழ்த்துரை வழங்க நிற்கிறேன். சிலுவை பாதை வாழ்வின் பாதை, தடம் பதிக்க சிலுவை பாதை. இயேசுவின் சிலுவை பாதை என்பது மானுடத்தின் மீது இயேசு கொண்ட அளவில்லா அன்பின் பாதை. ஆழமான உறவை நமக்கும் இயேசுவுக்கும் உருவாக்கும் உறவின் பாதை. நம் பாவங்களுக்காக சிலுவையை சுமந்த கல்வாரிக்கு செல்லும் மீட்பின் பாதை. நம் குற்றங்களை மன்னிக்கும் மன்னிப்பின் பாதை இயேசுவின் சிலுவை பாதை. தம்மையே வெறுமையாக்கி தரணி வாழ வழிகாட்டும் தியாகத்தின் பாதை இயேசுவின் சிலுவை பாதை. வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டிய ஒரு தலைவனின் லட்சிய பாதை
இந்த கல்வாரி பாதை, இந்த சிலுவை பாதை. இயேசு நமக்காக தம்மையே கையளித்து இரத்தம் சிந்தி சுமந்த பாதைதான் சிலுவை பாதை. இன்பத்தை விரும்பி ஏற்பவர்கள் பலர், துன்பத்தை விரும்பி ஏற்பவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்காக துன்பத்தை விரும்பி ஏற்று சிலுவையை சுமந்து இரத்தம் சிந்தினார். நாம் மீட்பு பெற நமக்காக பாடுபட்டார். நாம் வாழ்வு பெற கல்வாரி மலையில் தம் இன்னுயிரை ஈர்த்தார். அன்பு மகன் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம்? இயேசுவினுடைய பாடுகளிலே பங்கெடுப்பதற்கு இந்த வெள்ளிக்கிழமையில் நம்முடைய பங்கு மக்களால் நடித்து காட்டப்படக்கூடிய இந்த சிலுவை பாதையில் நாம் பங்கெடுக்கவிருக்கிறோம். இதில் எப்படி பங்கெடுக்கவிருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். எத்தனை முறை சிலுவை பாதை செய்தோம் என்பது அல்ல, எப்படிப்பட்ட உள்ளத்தோடு இந்த சிலுவை பாதையிலே நாம் பங்கெடுக்கவிருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். உலகை மீட்க பரம தந்தையால் இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்ட மானுட மகன் இயேசு கிறிஸ்து தந்தை தனக்கிட்ட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து சிரமேற்கொண்டு நன்மைகள் பல கண்டு நன்மைகள் செய்து வந்த இயேசு, இவ்வுலக இறுதியிலே தீர்ப்பு வழங்க வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அன்று பிலாத்து தீர்ப்பு அளித்தான், தவறான தீர்ப்பு. தாவீது மகனுக்கு ஓசானா ஓசானா என்று பாடிய முன்னோர்கள் இன்று அவன் ஒழியட்டும், அவனை சிலுவையில் அறையுங்கள், சிலுவையில் அறையும் என்று ஓலமிட்டு கூவ காத்திருக்கிறார்களே, இந்த சிலுவை பாதையை உங்கள் முன் நாங்கள் நடித்து காட்டவிருக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய பங்கிலிருந்து கலைஞர்கள் உருவாக்கி இங்கே சிலுவை பாதையை நடித்து காட்டவிருக்கிறார்கள். அவர்கள் இதற்காக தியாகங்கள் செய்திருப்பார்கள். தங்களுடைய நேரங்களை, திறமைகளை இறைவனுக்காக, நம்முடைய பங்கு மக்களுக்காக என்று அவர்கள் கையளித்து தியாகத்தை மேற்கொண்டு இதை நடத்தி காட்ட இருக்கிறார்கள். அத்துணை கலைஞர்களுக்கும் நல் உள்ளங்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக பங்கு தந்தை, நம்முடைய அருட்தந்தை அம்புரோஸ் அவர்கள் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களின் சார்பாகவும் பங்கு பேரவையின் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி இப்பொழுது பாராட்டையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மீட்பரின் சிலுவை பாதையை பாடுகளில் நடித்து காட்டுவதற்கு நிச்சயமாக தியாகம் செய்திருக்க வேண்டும் என்று சொன்னேன். நான் மிக சிறுமையாக இருந்த பொழுது இப்படிப்பட்ட அந்த பாஸ்காவிலே நான் பார்த்திருக்கிறேன். மற்றவர்கள் நடிக்கின்ற பொழுது யாரோ நடிக்கிறாங்க, சிலுவையில் அறையிறாங்க, அது நமக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தின மாதிரி தெரியல. எனக்கு 12 வயது இருக்கும். அப்பொழுது என்னுடைய சொந்த மாமா அந்த இயேசுவாக நடித்த பொழுது அவர் சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது ஓவென்று கத்தி அழுத ஞாபகம் எனக்கு இருக்கிறது. இதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய இரத்த உறவுகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது நாம் அதிகமாக பாதிக்கப்படுகிறோம். ஆனால் இரத்த உறவுகளுக்கெல்லாம் மேலாக அவருடைய இரத்தத்தையே ஒவ்வொரு நாளும் உணவாக உட்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், இங்கு நடிக்கக்கூடியவர்கள் இயேசுவாக இருக்கலாம், நம்முடைய மக்களாக இருக்கலாம், நம்முடைய வீட்டை சார்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் அது இயேசு. அந்த இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தையும் உடலையும் தான் நான் ஒவ்வொரு நாளும் உண்டு பருகி கொண்டிருக்கிறோம். அப்போ நம்மோடு நம்மாக கலந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பாடுகளிலே நாம் மிக பக்தி உருக்கத்தோடு பங்கெடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் ஒரே ஒரு கருத்தை மட்டும் உங்களோடு பதிவு செய்து கொண்டு என்னுடைய வாழ்த்துறையை நான் முடிக்க விரும்புகிறேன். அதாவது, சதாஜி என்பவர் ஒருவர் தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே 2 பேருக்கு ஒரு வாக்குவாதம் நடைபெற்று கொண்டிருந்ததை பார்த்தார். அந்த 2 பேரில் ஒருவரை ஏ என்றும் மற்றவரை பி என்றும் வைத்துக்கொள்வோம். அந்த ஏ என்ற நபர் பி நபரை பார்த்து, வானத்தை அண்ணாந்து பார்த்து, சார், இப்பொழுது வானத்திலே தெரிவது சூரியனா சந்திரனா என்று கேட்கிறார். அந்த பி நபர் சொல்கிறார், சூரியன் என்று சொல்லுகிறார். அந்த ஏ சொல்லுகிறார், இல்லை இல்லை, அது சூரியன் இல்லை, அது சந்திரன் தான் அப்படிங்கிறார். இல்லை, பி சொல்கிறார் அது சூரியன், ஏ சொல்கிறார் சந்திரன். இப்படி மாறி மாறி இருவரும் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட விதம்
அது வாக்குவாதத்தில் போய் முடிகிறது. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. எப்போ நீ சொல்கிறது சரியா நான் சொல்கிறது சரியான்னு சொல்லி நம்ம 2 பேராலையும் முடிவெடுக்க முடியல. அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருவோம். என்னன்னு சொன்னால், இந்த பக்கமாக யார் முதல்ல நடந்து வர்றாங்களோ அவங்கள கூப்பிட்டு கேட்போம். அவங்க என்ன கருத்து சொல்கிறாங்களோ அதை நம்ம ஏற்றுக்குவோம் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. அப்போ அந்த பக்கமாக வந்து கொண்டிருந்த அந்த சதாஜியை அழைத்து, சார், இப்பொழுது வானத்திலே தெரிவது சூரியனா சந்திரனா என்று கேட்கிறார்கள். அந்த சதாஜி 2 பேரையும் மாறி மாறி பார்க்கிறார். பார்த்து விட்டு சொல்லுகிறார், சார் என்னை மன்னிச்சுக்கங்க, நான் இந்த ஊருக்கு புதுசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். நமக்கு என்ன தெரியுது? வானத்தில் தெரிவது சந்திரனா சூரியனா என்பது நிச்சயமாக தெரிந்த விஷயம். இது யாருக்கும் சந்தேகம் வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அந்த மனிதர், நமக்கு எதற்கு வம்பு, நம்ம ஏன் மாட்டிக்கணும், நம்ம ஏன் உண்மையை சொல்லணும், வந்தமா வேலையை பார்த்தோமா திரும்பி போனோமான்னு இருக்கணும் என்று நினைத்து கொண்டு, இதில் நாம் மாட்டிக்கொள்ள வேண்டாம், இதை சொல்ல வேண்டாம் என்று நினைத்து அவர் யாருக்கும் வம்பு வேண்டாம் என்று சொல்லி, நான் ஊருக்கு புதுசு, எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். இதை ஏன் நான் இங்கே குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், நம்பெருமான் இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்ததே உண்மைக்கு சான்று பகரத்தான், உண்மையை எடுத்து சொல்வதற்காகத்தான் அவர் சிலுவையிலே கல்வாரி மலையிலே நமக்காக உயிர் நீத்தார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து சொன்னது உண்மைக்கு சான்று பகர வேண்டும் என்பது தான். அந்த உண்மையை நாம் நம்முடைய வாழ்வாக்கிக் கொள்வோம். என்ன நடந்தால் என்ன, யார் எப்படி பேசினால் என்ன, உண்மை என்றால் உண்மை என்று எடுத்து சொல்லுவோம், உண்மை இல்லை என்றால் அது உண்மை இல்லை என்று சொல்லிவிட்டு செல்வோம். அதற்கு மாறாக எனக்கு தெரியாது, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, நான் வேறு ஊருக்காரன், நான் வேறு இடத்துலேருந்து வந்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி நாம் நம்மை நாமே மழுங்கடித்து கொள்ளக்கூடாது என்ற கருத்தை முன்வைத்துக் கொள்கிறேன். உண்மைக்கு சான்று பகர அழைப்பு விடுத்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மீட்பின் பாடுகளைத்தான் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவினர், நம்முடைய ஊர் மக்கள், நமது பங்கு மக்கள் இங்கே நடித்து காட்டவிருக்கிறார்கள். ஆகவே மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் சொல்லி, அவர்கள் நடிக்கின்ற இந்த நாடகத்திலே ஒரு சொல்லாக இருக்கலாம், அல்லது அவர்கள் நடிக்கின்ற ஒரு நடிப்பாக இருக்கலாம், அது நம்முடைய கண்களுக்கும் செவிகளுக்கும் விருந்தாக அல்ல, நம்முடைய மனதிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக சொல்லப்படக்கூடிய சொல். அந்த சொல் ஒருவேளை என்னுடைய வாழ்த்துறையிலிருந்து கிடைக்கலாம், அல்லது அந்த நடிப்பிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகளிலிருந்து ஏறாத ஒரு சொல், ஒற்றை சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையிலே நாம் பக்தி உருக்கத்தோடு பங்கெடுப்போம். இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மைக்கு சான்று பகரக்கூடிய பிள்ளைகளாக வாழ்வோம் என்று சொல்லி, இந்த மீட்பின் பாடுகள் நடிப்பு ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பேசிய பொழுது, தந்தையிடம் பேசிய பொழுது தெரிந்தது. 1975 2000 வரையும் ஏறக்குறைய ஒரு 25 வருடங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்த ஒரு பிரேக் 25 வருடங்கள். இது மிகப்பெரிய ஒரு மாற்றம், நிச்சயமாக நாம் பாராட்டியே ஆக வேண்டும். 25 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை நாம் புதுப்பித்துக் கொள்கிறோம் என்று சொன்னால், அதற்கு யாராவது ஒருவர் முயற்சி எடுத்தே ஆக வேண்டும். அந்த முயற்சியை நம்முடைய அருட்தந்தை லெனின் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். ஆகவே அருட்தந்தை லெனின் அவர்களை முழுமையாக மனதார முளமாற பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம், பலத்த கரவொலி எழுப்பி. அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு நம்முடைய பங்கு மக்கள், பங்கு பேரவை உறுப்பினர்கள் நாம் கை கொடுத்ததால், கரம் கொடுத்ததால் இது நிச்சயமாக வெற்றியாக முடியும். ஆகவே நடிக்கவிருக்கக்கூடிய கலைஞர்களுக்கும் பங்கு பேரவையினுடைய உறுப்பினர் அனைவருக்கும், இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர், செயலர் உள்ளிட்ட அனைத்து மக்களுக்கும், எல்லோருக்கும் இந்த நேரத்திலே இறை அன்பினுடைய ஆசீர்வாதத்தோடு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒரு முறை இது நல்ல செயல் தொடர்ந்து நடக்கட்டும், இதனால் நம்முடைய உள்ளங்களும் நம்முடைய இல்லங்களும் இறை ஆசீரால் பெருகட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாசமிகு தந்தை அருட்பணி அம்ப்ரோஸ் அவர்களை ஆசியுரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். பண்பையும் தொன்மையும் பக்தியும் பாசமும் நிறைந்த மண் இந்த ஐயம்பட்டி மண் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். பழமையும் தொன்மையும் பாசமும் பக்தியும் அத்தோடு கூட விசுவாசமும் நிறைந்த மண் இந்த மண். இந்த மண்ணிலே இன்றைக்கு இயேசுவினுடைய
அந்த பாடுகளை, மரணத்தை இங்கே படம் பிடித்து காட்டுவதற்காக ஒரு விழா ஏறெடுத்திருப்பதை பார்த்து பெரிதும் மகிழ்கின்றேன். இதற்காக இந்த பெருமுயற்சியை முன்னெடுத்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தம்பி, உங்கள் அருமையான பங்கு தந்தை லெனின், அருட்சகோதரி ஜெபமாலை, ரோசரி, அருட்சகோதரி அன்னாள் சபையினுடைய தலைமை சகோதரி, ஏனைய பங்கு பேரவை துணைத் தலைவி, செயலர், பங்கு பேரவை உறுப்பினர்கள், பல்வேறு கிளை பங்கை சார்ந்தவர்கள், இந்த பங்கிலேயே இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள், என் நெஞ்சம் கவர்ந்த இளைஞர்கள், இளம்பெண்கள், சிறுவர், சிறுமியர், கூடி வந்திருக்கிற மக்கள், உங்கள் எல்லோரையுமே குதூகல மகிழ்வோடு இந்த மகிழ்வான மாலை வேளையிலே கும்பிட்டு வணங்கி வாழ்த்துகின்றேன். இந்த மண்ணுக்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. 125 ஆண்டுகள் ஏறக்குறைய விசுவாசத்திலே தடம்பதித்து இந்த மண் வாழ்ந்திருக்கிறது. 123 அல்லது 25 ஆண்டுகளாக இந்த பங்கு உருவாகி இருக்கிறது. இந்த பங்கினுடைய பாரம்பரியத்திலே, பக்தியிலே, பல்வேறு விதமான விழா கொண்டாட்டங்களிலே, விசுவாச நிலைகளிலே நீங்கள் எந்த அளவிற்கு சிறப்பு பெற்றிருக்கீர்கள் என்று சொன்னால், எனக்கு தெரிந்து தமிழகத்திலேயே எந்த பங்கிற்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு, சிறப்பாக திருச்சி மறைமாவட்டத்திலே எந்த பங்கிற்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இந்த பங்கிற்கு கிடைத்திருக்கிறது. காரணம், இந்த மண்ணிலே தவழ்ந்து வளர்ந்த ஒரு தவப்புதல்வனை தஞ்சை தரணிக்கு ஆயர்க்காக அனுப்பி வைத்த மண் இந்த மண். பல பங்குகளிலிருந்து ஆயர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மண்ணிலே தவழ்ந்த தவப்புதல்வனை ஒரு ஆயராக தாரை வார்த்து கொடுத்த இந்த மண், இந்த மண்ணிலே பணியாற்றிய ஒரு பணியாளரையும் இந்த மறைமாவட்டத்திற்கு ஆயராக தந்திருக்கிறது. அது கூடுதல் பெருமையாகவே இருக்கிறது. பணியாற்றியவரையும் நீங்கள் விடவில்லை, இங்கு பிறந்தவரையும் விடவில்லை, உயரத்தில் வைத்து பார்க்க ஆசைப்பட்டவர்கள் நீங்கள். அந்த நிலையிலே பெருமை வாய்ந்த மண்ணாக இதை பார்க்கிறேன். கடந்த 25 ஆண்டுகளாக விடைபட்டு கிடந்த, உறங்கிக் கொண்டிருந்த இந்த பாடுகளின் நினைவை மீண்டும் தட்டி எழுப்பி மேடையிலே அரங்கேற்ற காத்திருக்கிற இந்த வேளையிலே இதற்காக உழைத்தவர்கள், ஒத்துழைத்தவர்கள், உதவி செய்கிறவர்கள், நடிக்கிறவர்கள், இதிலே கூடி மகிழ்ந்து இதனை தியானிக்க வந்திருக்கிறவர்கள் எல்லோரையுமே பாராட்டுகிறேன். இறைவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே வேளையிலே சகோதரி சொன்னார்கள் ஒன்றை, அதனை நம்முடைய தொகுப்பாளினி இயேசுவின் இரத்தமும் நமது இரத்தம்தானோ என்றார்கள். அதுதான் இரத்தம். இந்த ஒத்த வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் நாம். இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்பே என்று சொன்ன அந்த எம்ஜிஆர் சாகிற வரை முதல்வராக இருந்து சென்றார் என்று சொன்னால் அந்த வார்த்தை அவருக்குரியதல்ல, கத்தோலிக்க கிறிஸ்தவனுக்குரிய வார்த்தை. காரணம், எந்த சமயத்தவனும் சொல்ல முடியாத ஒரு தில்லான சொல்லுக்கு சொந்தக்காரர்கள் நாம். என் இயேசுவினுடைய ரத்தம், என் கடவுளுக்கும் எனக்கும் இரத்த சொந்தம் உண்டு, வேற யாரும் சொல்ல முடியாது. என் கடவுளுக்கும் எனக்கும் இரத்த சொந்தம் உண்டு என்று யாரும் சொல்ல முடியாது. காரணம், அன்றாடம் நாம் அனைவருமே இதை வாங்கி பருகுங்கள், இதை வாங்கி உண்ணுங்கள் என்று சொல்லி பருகிறோமே, அந்த இயேசுவின் ரத்தம் நம்முடைய ஓடுகிறது. இயேசுவின் ரத்தம் என்னிடையே ஓடுகிறது என்று சொன்னால், இயேசுவின் ரத்தம் முன்னிலே ஓடுகிறது என்று சொன்னால், இயேசுவின் ரத்தம் முன்னிலே ஓடுகிறது என்று சொன்னால், நாம் அனைவருமே ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள். இந்த ரத்தத்தின் உறவை கொடுத்தவன் இந்த இரத்த நாயகன் இயேசு ஆண்டவர். அவர் சிந்திய அந்த இரத்தத்திற்கு வீர வணக்கம் செலுத்தத்தான் இங்கே இன்றைக்கு நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். எனவே நாம் எல்லோருமே எந்த சாதியாக இருந்தாலும், எந்த ஊராக இருந்தாலும், எந்த வாழ்வு நிலையாக இருந்தாலும், பணக்காரராக இருந்தாலும், பாம்பு அல்லது பாமரராக இருந்தாலும், படித்தவராக இருந்தாலும், ஏழைகளாக இருந்தாலும், நாம் எல்லோருமே ஒரே இரத்தத்தின் மக்கள். ஒரே அப்பத்தை பிற்கிறோம், ஒரே கிண்ணத்திலே பருகுகிறோம் என்று சொன்னால் நாம் அனைவரும் அந்த இரத்தத்தின் இரத்தங்களாக வாழ வேண்டும் என்கிற வாழ்வு சவாலை நமக்கு தந்து சென்றிருக்கிறார் இந்த இயேசு ஆண்டவர். எனவே இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களிலே தலையாய குற்றம், அவர் தன்னை கடவுளின் மகனாக்கி கொண்டார்.
கடவுளின் மகன் தந்தையோடு இருக்க வேண்டும். தந்தையோடு இருந்த மகன் இங்கே மண்ணிற்கு வந்தார் என்று சொன்னால் காரணம் என்ன? தந்தையை பிரிந்து சென்ற மக்களாக நாம் அந்த உறவை ஆதாமின் வழியாக இழந்த பிறகு மீண்டும் அந்த உறவை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக தன் ஒரே பேரான மகனையே பலி கொடுத்து நம்மை தன் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார் இறை தந்தை கடவுள். உங்களையும் என்னையும் அந்த கடவுளின் மக்களாக மாற்றுவதற்காக கடவுள் தன் மகனை இழந்தார். அந்த மகன் தன் உயிரை இழந்தார். தன்னுடைய உதிரத்தை நமக்கு தந்தார். அந்த உயிரையும் உதிரத்தையும் தான் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்களும் நானும் கொண்டாடி வருகின்றோம். அந்த கொண்டாட்டத்தினுடைய உச்சக்கட்டம் தான் வருகிற இந்த புனித வாரத்திலே நாம் நினைவு கூறக்கூடிய அத்துணை காரியங்களும். எனவே இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இரத்தத்தின் இரத்தமானவர்களே, கொரோனா ஓடியது. கொரோனா காலத்திலே எல்லாரும் என்ன போட்டீங்க? வேற என்ன ஊசி? கோவிட், அப்புறம் கோவேக்சின் எல்லாம் போட்டிங்களா? 10ஆவதுக்கு 1 டோஸு 2 டோஸு பூஸ்டர். உலகம் முழுக்க பல நேரங்களில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எங்கேயுமே பூசை நடக்கலை, கோயிலெலாம் பூட்டி கிடந்துச்சு. ஆனால் எந்த காலகட்டத்திலும் ஒரு நாள் கூட பூசையை நிறுத்தாமல் கோவிலை திறந்து திருப்பலி நிறைவேற்றி அந்த திருப்பலியிலே மக்களுக்கு கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தத்தை ஊட்டிய பங்கு மலையடிப்பட்டி. நான் அங்கே இருந்த பங்கு. நான் போடவில்லை, நான் போடலை. ஒரே காரணம் என்ன தெரியுமா? மோடி தரக்கூடிய இந்த கோவாக்சினோ இந்த கோவிடோ 1 டோஸோ 2 டோஸோ என்னை கொரோனாவிலிருந்து காப்பாற்றும் என்று நான் நம்புவதை விட நான் அன்றாடம் அருந்துகிற 2 டோஸ் டெய்லி, கிறிஸ்துவனுடைய ரத்தம் 1 டோஸ், கிறிஸ்துவின் திருவுடல் 1 டோஸ், இந்த 2ஐயும் நான் ஒவ்வொரு நாளும் பருகுகிறேன். இதற்கு மிஞ்சினதா அந்த மருந்து என்று சொல்லி அதை தவிர்த்து விட்டேன். நான் இன்றைக்கும் நான் நலமாக இருக்கிறேன். எனவே நம்முடைய நம்பிக்கை என்பது அங்கே இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் ரத்தம் சாதாரணமான ஒன்று அல்ல. ஏதோ நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற விழாக்களிலே கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. கிறிஸ்துவின் ரத்தம் என்பது ஒரு காவியம் அல்ல, ஒரு ஓவியம் அல்ல, ஒரு நாடகம் அல்ல, புராண கதை அல்ல, கட்டுக்கதை அல்ல. மாறாக ரத்தமும் நாடி நரம்பும் உறவும் உணர்வும் உயிரும் கலந்த ஒன்று. அந்த உறவையும் உயிரையும் நாம் அனைவரும் அன்றாடம் உண்டு பருகி அதிலே நாம் ஒவ்வொரு நாளும் உய்த்துணர வேண்டும் என்கிற அறைகூவலை இயேசு ஆண்டவர் தருகிறார். ஏதோ இன்றைக்கு ஒரு நாள் கூத்துக்கு மீசையை வச்சாம் மேடையிலேன்னு சொன்ன மாதிரி ஒரு நாள் கூத்து மட்டுமாக இது இருந்துவிடக்கூடாது. கேள்விப்பட்டேன், எல்லோரும் இணைந்து நடிக்கிறீர்கள். திருச்சபையிலே இன்றைக்கு உலகம் முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கிறது, நாம் அனைவரும் இணைந்த திருப்பயணிகள், எதிர்நோக்கின் திருப்பயணிகள். எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு நாம் அனைவரும் ஒரு சேர்ந்து பயணிக்கின்றோம். ஒரு இலக்கை நோக்கி, ஒரு இயேசுவை நோக்கி, ஒரு இறையாட்சியை நோக்கி நாம் அனைவரும் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருப்பயணிகள் என்று சொல்லி திருச்சபை சொல்லிக் கொண்டிருக்கிறது. என்றாலும் ஆங்காங்கே அவ்வப்பொழுது நம்முடைய உறவு கரங்கள் சில சமயங்களிலே சுருங்கி போய்விடுவதும் யதார்த்தமாக இருக்கிறது. நம் இதயங்களும் சுருங்கி போய்விடக்கூடாது, நம்முடைய உறவு கரங்களும் நிச்சயமாக சுருங்கி போய்விடக்கூடாது. இந்த மண்ணுக்கென்று இருக்கக்கூடிய பெருமைகளை பாராட்டுகிறோம், அதே வேளையில் ஒரு சிறு நெருடலும் இருக்கிறது. நான் உங்களிடையே இரத்தத்தின் ரத்தம் என்கிற உறவுகள் அந்த உரிமையிலே சொல்லுகிறேன். அந்த இயேசு கண்ட கனவு கல்வாரி நாயகன் கல்வாரி சிலுவையிலே சிந்திய இரத்தத்தின் கனவு இந்த மண்ணிலே நனவாகும் நாள் தொலைவில் இல்லை என்பதற்கு சாட்சியாக இந்த பாஸ்கா அமையட்டும், அமைய வேண்டும். அதற்கான விடியலை இந்த கல்வாரி நாயகன் இயேசு இந்த மண்ணுக்கு விரைவில் தர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி உங்கள் எல்லோரையும் இன்னும் அதிகமாய் இறை விசுவாசத்திலே ஊன்றி வளர்ந்து உறவுக்கரங்களை நாம் விரித்தவர்களாக, இதயத்தை விசாலமாக்கியவர்களாக, வேறுபாடுகள் வித்தியாசங்கள் பிளவுகள் பிரிவினைகளை களைந்தெடுத்த மக்களாக, ஒரே இரத்தத்தின் இரத்தங்களாக வாழ முற்படுவோம். வல்லமை மிக்க தேவன் நம் எல்லோரையும், இந்த மண்ணையும் இந்த மண்வாழ் மக்களையும் இதுவரை ஆசீர்வதித்த தேவன் இனியும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு முறை கண்களை மூடுவோம்.
இங்கே இருக்கக்கூடிய மண்ணுக்காகவும் மண் மக்களுக்காகவும் இந்த காரியத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்காகவும் இந்த மேடையிலே தோன்றவிருக்கிற அனைத்து கதாபாத்திரங்களுக்காகவும் இதற்காக உழைத்தவர்கள், ஒத்துழைத்தவர்கள், உதவி செய்கிறவர்கள் எல்லோருக்காகவும் இறைவனின் அருளை கேட்டு மன்றாடுவோம். இதுவரை இந்த மண்ணிலே வாழுகிற மக்களை தலைமுறை தலைமுறையாக காத்து வந்த வல்லமை மிக்க தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எத்தனையோ தலைமுறை கடந்த பொழுதிலும், நோய்வாய்ப்பட்ட போதிலும், பஞ்சம் பசி பட்டினியிலே நாங்கள் திகழ்ந்த பொழுதிலும், பல்வேறு விதமான வலிவருத்தங்களை தாண்டி எழுந்து சோதனை வேதனைகளை கடந்து நாங்கள் இதுவரை இந்த காலகட்டத்திலே இப்படி ஒரு வாழ்வை தொடர்ந்து வாழ்வதற்கு நீர் வழி வைத்து கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர், இந்த மண்ணோடு இருக்கிறீர், இந்த மண்வாழ் மக்களோடு இருக்கிறீர் என்பதை நீர் ஒவ்வொரு நாளும் உணர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே இப்பொழுது உம்முடைய தெய்வீக திருமகனுடைய அந்த திருப்பாடுகளை இங்கே காட்டவிருக்கிற இந்த மண்வாழ் மக்கள், இதிலே தோன்றவிருக்கிற கதாபாத்திரங்கள் அத்துணை பேரையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதற்காக அல்லும் பகலும் உழைத்து சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய அருமையான மகன் தந்தை லெனின் அவர்களையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த கலைஞர்கள், மக்கள், சிறுவர் சிறுமியர், இளைஞர்கள், இளம்பெண்கள், நடிக்கக்கூடியவர்கள், வந்திருக்கக்கூடியவர்கள், வழிப்போக்கர்கள், வேடிக்கை பார்க்கிறவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய அனைவரையுமே உடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆசீர்வதியும். இவர்களுக்கு தேவையான அருளை கொடுப்பீராக. இவர்கள் வாழ்விலே வளமும் நலமும் நிறைவாக பொங்கியெழச் செய்வீராக. நல்ல உடல்நலத்தை கொடுப்பீராக. இவர்கள் இந்த காட்சியை கண்ட பிறகு உம்முடைய மாட்சிக்காக தொடர்ந்து உழைக்கக்கூடிய மக்களாக மாறுகிற பேற்றினை இவர்களுக்கு கொடுப்பீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாளிலே, இந்த நேரத்திலே இவர்கள் மனத்திலே எதை வைத்து இந்த காட்சிகளெல்லாம் கண்டு மகிழ்ந்து அவர்கள் உம்மிடத்திலே மன்றாடுகிறார்களோ அத்துணையும் பெற்றுக்கொள்வார்களாக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம், எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. மீட்பின் பாதையை நோக்கி புதிய பரிமாணத்துடன் புது பொலிவுடன் பீறுநடை போட தயாராகுவோம். இறைவனாகிய தந்தையே, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவரும் நீரே. என் பாவங்களால் உமது அன்பை புறக்கணித்ததற்காகவும் நன்மைகள் செய்ய தவறியதற்காகவும் மனம் வருந்துகிறேன். உமது அருள் உதவியால் இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கூறுகிறேன். ஆமென். கல்வாரி மழை கூட கண்ணீர் விடும், என் மனவேதனை கேட்டுவிட்டாய். கல்வாரி மழை கூட கண்ணீர் விடும், என் மனவேதனை கேட்டுவிட்டாய். என்னோடு நடந்து வா மானுடமே, கல்வாரி பாதையை நான் கற்றுத் தருவேன். என்னோடு நடந்து வா மானுடமே, கல்வாரி பாதையை நான் கற்றுத் தருவேன். கல்வாரி மழை கூட கண்ணீர் விடும், என் மனவேதனை கேட்டுவிட்டார். முதலாம் நிலை. அன்பின் ஆண்டவரே இயேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றியோடு வணக்கம் செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு நீர் உலகத்தை மீட்டீர். உன் கண்ணில் விட்டத்தை மறந்து விட்டாய், நியாயத்தின் கரங்களில் விலங்கு தந்தாய். உன் கண்ணில் விட்டத்தை மறந்து விட்டாய், நியாயத்தின் கரங்களில் விலங்கு தந்தாய். என்னோடு நடந்து வா மானுடமே, கல்வாரி பாதையை நான் கற்றுத் தருவேன். என்னோடு நடந்து வா மானுடமே,
கல்வாரி பாதையை நான் கற்றுத் தருவேன். கல்வாரி மலை கூட கண்ணீர் விடும். என் மனவேதனை கேட்டுவிட்டாள். மேன்மை தங்கிய ஆளுநர் போஞ்சி பிலாத்து வருகிறார், வருகிறார், வருகிறார். ஆச்சாரியார்களே, மூப்பர்களே, எல்லாரும் ஒன்றாக வந்திருக்கிறீர்களே, உங்களுக்கு என்ன வேண்டும்? ஆளுநர் போஞ்சி பிலாத்துவுக்கு எங்கள் ஆசீர்வாதம். இவன்தான் இயேசு. குற்றவாளியான இவனை தண்டனை தீர்ப்புக்காக இங்கு அழைத்து வந்திருக்கிறோம். இவன்தான் நீங்கள் சொல்லும் குற்றவாளியா? நீங்கள் இந்த இயேசுவுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன? இவன் குற்றம் செய்யாமல் இருந்தால் இவனை உம்மிடம் கூட்டி வந்திருக்க மாட்டோம். ஓ, குற்றத்தை விசாரிக்காமலே தண்டனை வழங்க வேண்டுமா? அப்படியானால் நீங்களே கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள். இவனை பார்த்தால் அப்படி தெரியவில்லையே. இவன் நம் நாட்டு மக்களின் சீரழிவிற்கு காரணமானவன். மக்களை குழப்பிவிட்டு அதில் இவன் குளிர்காய்கிறான். உண்மையில் இவன் ஒரு கலகக்காரன். இவன் சீசருக்கு வரி செலுத்த தேவையில்லை என்கிறான். ஆலயத்தில் காணிக்கை பொருட்களை விற்றவர்களை சாட்டையால் அடித்தான். நமது பேராலயத்தை இடித்து போடுங்கள், அதை 3 நாளில் கட்டி முடிப்பேன் என்கிறான். இவனுடைய சீடர்கள் யாரும் நோன்பு இருப்பதில்லை, அதை இவன் நியாயம் என்கிறான். இவன் ஓய்வு நாள் சட்டங்களை கூட மதிக்காமல் அதை மீறி பல காரியங்களை செய்கிறான். இவன் கலிலேயா முதல் யூதேயா வரை எல்லா மக்களுக்கும் போதித்து செசாருக்கு எதிராக தூண்டி விடுகிறான். நீ யூதரின் அரசன் தானா? நீராக இதை கேட்கிறீரா? அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா? நான் என்ன யூதனா? இதோ உன் இனத்தாரும் தலைமை குருக்களும் மக்களின் மூப்பரும் தானே உன்னை என்னிடம் ஒப்படைத்தார்கள். நீ என்ன குற்றம் செய்தாய்? எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சியை போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சியை போன்றதாய் இருந்தால் நான் யூதர்களிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அப்படியானால் நீ அரசன் தானா? அரசன் என்று நீ சொல்லுகிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் எவரும் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றனர். என்ன சொல்லுகிறாய்? உண்மையா? என்ன உண்மை? சொல், என்ன உண்மை? எனக்கு வியப்பாய் இருக்கிறது. பதில் கூறினால் தானே உன்னை விசாரிக்க முடியும். ஆச்சாரியார்களே, மக்களின் மூப்பர்களே, இதோ இந்த இயேசு மக்கள் சீரழிய காரணமாய் இருக்கிறான் என்று என்னிடம் கூட்டி வந்தீர்கள். உங்கள் முன்னிலையில் விசாரித்தும் இவனிடம் எந்த குற்றத்தையும் நான் காணவில்லை.
குறிப்பாக சாவுக்குரிய குற்றம் ஒன்றும் இவனிடம் நான் காணவில்லை. பாஸ்கா விழாவின் போது மக்களுக்காக கைதி ஒருவனை விடுதலை செய்வது நமது வழக்கம் அல்லவா? அதன்படி இந்த இயேசுவை விடுதலை செய்வது உங்களுக்கு விருப்பமா? இயேசுவைத்தான் விடுதலை செய்ய வேண்டுமா? பரபாஸ் என்று ஒரு கைதி இருக்கிறார், அவனை விடுதலை செய்யலாமே. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? மரண தண்டனைக்குரிய குற்றம் ஏதும் இவனிடம் காணவில்லையே. எனவே இவனை நான் தண்டித்து விடுதலை செய்வேன். கண்ணத்தில் அவன் ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றான். கண்ணத்தில் அவன் ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றான். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை? நேசித்து வா செடுத்தே. நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை? நேசித்து வா செடுத்தே. இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உங்கள் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை? நேசித்து வா செலுத்தே. நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை? நேசித்து வா செலுத்தே. பின்னே நடந்த சீஷன் போ பின்பற்றி வா சிலுவை வரை. பின்னே நடந்த அன்பின் சீஷன் போ பின்பற்றி வா சிலுவை வரை. காடியை போல கசந்திருக்கும் கஷ்டங்களை அவரிடம் சொல். காடியை போல கசந்திருக்கும் கஷ்டங்களை அவரிடம் சொல். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை? நேசித்து வா செடுத்தே. நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை? நேசித்து வா செடுத்தே. இதோ மனிதன். மரண தண்டனைக்குரிய குற்றம் ஏதும் இவனிடம் காணவில்லையே. நான் என்ன செய்வது? எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு. அதன்படி இந்த இயேசு சாக வேண்டும். ஏனெனில் இவன் தன்னை இறைவனின் மகன் என்று கூறுகிறான். நீ எங்கிருந்து வந்தவன்?
என்னிடம் எதுவும் கூற மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இது உனக்கு தெரியாதா? மேலிருந்து அருளப்படாவிட்டால் உமக்கு என் மேல் எந்த அதிகாரமும் இராது. ஆகவே என்னை உம்மிடம் ஒப்படைத்தவர்தான் பெரும் பாவம் செய்தவர். இதோ உங்கள் அரசன். உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைவதா? எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசன் இல்லை. நீர் இந்த இயேசுவை விடுதலை செய்தால் சீசருக்கு நீர் நண்பராக இருக்க முடியாது. தன்னைத்தானே அரசனாக்கிக் கொள்ளும் இந்த இயேசு சீசரின் எதிரி. இவனை சிலுவையில் அறைய வேண்டும். யாரங்கே? தண்ணீர் எடுத்து வா. இந்த மனிதனின் இரத்த பழியில் எனக்கு பங்கில்லை. நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். ரோம சக்கரவர்த்தி சீசரின் பிரதிநிதியாக யூதநாடு என்று கருதப்படும் ஜுதேயாவை ஆளும் போன்டியஸ் பிலாத்தூஸ் எனப்படும் நான் நசரேத்தில் வசிக்கின்ற இந்த இயேசுவுக்கு யூத மதக்குழுவினர் விதித்த சிலுவை தண்டனையை அமுல்படுத்தும்படியான ஆணையை பிறப்பிக்கின்றேன். சிந்திப்போம். நீதியும் உண்மையும் ஏன் நீதிபதிகளுமே விலை போகக்கூடிய காலத்தில் அல்லவா நீங்களும் இருக்கிறீர்கள்? பெரும்பான்மையானவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக நீங்களும் அல்லவா உண்மைக்கு எதிராக இருக்கிறீர்கள்? உடலை கொல்பவர்களுக்கும் நிந்தனை செய்பவர்களுக்கும் பயப்படுகிறீர்கள். ஆன்மாவை கொல்பவர்களுக்கு அல்லவா நீங்கள் அஞ்சி நடுங்க வேண்டும். ஜெபம். இயேசுவே, உண்மை எதுவோ சரியானது எதுவோ அதை உரக்க சொல்ல வேண்டிய மன வலிமையை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும், எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமென். சுமைகளை களைந்திட சொல்லி தந்தேன், பாவத்தை சிலுவையாய் தோளில் தந்தாய். சுமைகளை களைந்திட சொல்லி தந்தேன், பாவத்தை சிலுவையாய் தோளில் தந்தாய். என்னோடு நடந்து வா மானுடமே, கல்வாரி பாதையை நான் கற்றுத் தருவேன். என்னோடு நடந்து வா மானுடமே, கல்வாரி பாதையை நான் கற்றுத் தருவேன். கல்வாரி மலை கூட கண்ணீர் விடும், என் மனவேதனை கேட்டுவிட்டாள். இரண்டாம் நிலை. அன்பின் ஆண்டவரே இயேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றியோடு வணக்கம் செலுத்துகிறோம்.
ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு நீர் உலகத்தை மீட்டீர். யூதரின் அரசே வாழி. தாவீதின் மகனே வாழி. நம் அரசரை விழுந்து வணங்குவோம். ஏய், அந்த சிலுவையை இவன் மேல் சுமத்து. சிந்திப்போம். சுமையாகிய என்னை பிறர் மேல் தூக்கி வைத்துவிட்டு அல்லது வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு வெறுமையாக வாழ்வதை விட இயேசுவை போல் சிலுவையாகிய என்னை சுகமாக விரும்பி சுமந்தால் உங்கள் சிகரத்தை தொடலாம். ஜெபம். இயேசுவே, எமக்காக சிலுவையை சுமந்து மீட்பின் திட்டத்தில் வெற்றி பெற்றது போல நாங்களும் எங்கள் அன்றாட சிலுவைகளை சுமந்து உம் திட்டத்தில் வெற்றி பெற வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமென். உன் பாவ சுமைகள் தோளெடுத்த முதன்முறை தரையினில் விழுந்து விட்டேன். உன் பாவ சுமைகள் தோளெடுத்த முதன்முறை தரையினில் விழுந்து விட்டேன். என்னோடு நடந்து வா மானுடமே, கல்வாரி பாதையை நான் கற்றுத் தருவேன். என்னோடு நடந்து வா மானுடமே, கல்வாரி பாதையை நான் கற்றுத் தருவேன். கல்வாரி மலை கூட கண்ணீர் விடும், என் மனவேதனை கேட்டுவிட்டாள். மூன்றாம் நிலை. அன்பின் ஆண்டவரே இயேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றியோடு வணக்கம் செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு நீர் உலகத்தை மீட்டீர். மெசியாவா? மெசியா விழுந்து கிடக்கிறான் பார். வாயை மூடுங்கள். சிந்திப்போம். மரங்கள் மனிதர்களை பார்த்து, உங்களுக்கு இயேசுவை சுமந்து செல்ல ஆணிகளால் அறைய தேவைப்பட்ட சிலுவை போல் இன்னும் எத்தனை சிலுவை மரங்கள் வேண்டும், நாங்கள் தருகிறோம். ஆனால் உங்களால் ஒரு இயேசுவை தர முடியுமா என்று கேட்டது. இயேசு என்னுடைய சிலுவை மர பாரத்தால் கீழே விழவில்லை, மனிதர்களாகிய உங்களுடைய பாவத்தால் தான் முதல் முறை கீழே விழுகிறார். இனியாவது மனமாறி இயேசுவை போல் வாழுங்கள். அப்போது எவ்வளவு பெரிய துன்பங்களால் நீங்கள் கீழே விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுவீர்கள். ஜெபம். இயேசுவே, நாங்கள் இயற்கைக்கு இடையூறு செய்யாமல் இருக்கவும் பாவத்தினால் விழும்போது எழுந்து நிற்கவும் வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமென். மானுட நியாயத்தை நீயே தந்தாய், உண்மையை சொன்னது உன் தப்பம்மா. மானுட நியாயத்தை நீயே தந்தாய், உண்மையை சொன்னது
உன் தப்பம்மா. என்னோடு நடந்து வா மானுடமே, கல்வாரி பாதையை நான் கற்றுத் தருவேன். என்னோடு நடந்து வா மானுடமே, கல்வாரி பாதையை நான் கற்றுத் தருவேன். கல்வாரி மலை கூட கண்ணீர் விடும், என் மனவேதனை கேட்டுவிட்டாள். நான்காம் நிலை. அன்பின் ஆண்டவரே இயேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றியோடு வணக்கம் செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு நீர் உலகத்தை மீட்டீர். ஐயோ, சாட்டையால மாறி மாறி அடிக்கிறாங்களே. ஐயோ, இப்படி எழுதிட்டு போறாங்களே. போகவில்லை என்றால் உங்களுக்கும் இதே கதிதான். சந்திப்பு நிகழுதம்மா, சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா, சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா. கல்வாரி செல்லும் பாதையிலே, கழுமரம் சுமந்த பார்வையிலே, சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா, சந்திப்பு நிகழுதம்மா. குழந்தையின் துன்பம் கண்டு கலங்காத அன்னை இல்லை, குழந்தையின் துன்பம் கண்டு கலங்காத அன்னை இல்லை. ஆறுதல் சொல்வதற்கோ வார்த்தைகள் ஏதுமில்லை, அன்னையின் பார்வையில் நம்பிக்கை தீபம், இயேசுவின் நெஞ்சினில் வலிமையின் வேதம். அன்னையின் பார்வையில் நம்பிக்கை தீபம், இயேசுவின் நெஞ்சினில் வலிமையின் வேதம். சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா, சந்திப்பு நிகழுதம்மா. அம்மா, இந்த கோலத்தில் காணவா பெற்று 30 வருடங்கள் வளர்த்து. அம்மா, மீட்புக்காக என் மக்கள் ஏங்கித் தவித்து நிற்கும் பரிதாப நிலை அனக்கண்ணில் ஈட்டி முனையாய் குத்தி என்னை வாட்டி வதைக்கிறது. என் தந்தை எனக்கு தந்த கசப்பான பாத்திரம் இது, இதை நான் அருந்தியே ஆக வேண்டும். சிந்திப்போம். என் மகன் இயேசுவை போல இந்த உலகில் வாழுகின்ற என் அன்பு மகனே மகளே, குறை சொல்லி சிலுவையை சுமத்தி வாழவிடாமல் இருப்போரே, வளரவிடாமல் அடிமேல் அடி அடிப்போரே, தாயை மதிக்காமல் தாயை மிதிப்போரே, மனம் மாறுங்கள். என் மகன் இயேசுவை போல வாழுங்கள். ஜெபம். இயேசுவே, எம் தாயை நாங்கள் மதிக்கவும் உம்மை போலவும் உம் தாயை போலவும் இறை திட்டத்தை நிறைவேற்றி வாழ்ந்து காட்டவும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமென். சீமோனே, மௌனத்தை உடைத்து விட்டாய்,
நன்றி என்று சொல்லத்தானே நாவெடுத்தே. சீமோனே மௌனத்தை உடைத்து விட்டாய். நன்றி என்று சொல்லத்தானே நாவெடுத்தே. என்னோடு நடந்து வா மானுடமே, கல்வாரி பாதையை நான் கற்றுத் தருவேன். என்னோடு நடந்து வா மானுடமே, கல்வாரி பாதையை நான் கற்றுத் தருவேன். கல்வாரி மலை கூட கண்ணீர் விடும், என் மனவேதனை கேட்டுவிட்டாய். ஐந்தாம் நிலை. அன்பின் ஆண்டவரே இயேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றியோடு வணக்கம் செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு நீர் உலகத்தை மீட்டீர். இனி இவனால் சிலுவையை சுமக்க முடியாது. வா, இந்த சிலுவையை கொஞ்சம் தூரம் சுமந்து வா. என்ன நானா? நான் ஏன் சுமக்க வேண்டும்? என்னால் முடியாது. இந்த இயேசுவை சிலுவையில் அறையும் வரை இவன் உயிரோடு இருக்க வேண்டும். சொல்வதை செய். வா, இந்த சிலுவையை சுமந்து வா. நீங்கள் சொல்லுகையில் எத்தனை மனிதர்களை பார்க்கின்றீர்கள், எத்தனை வாடிய முகங்கள், எத்தனை சோர்வடைந்த மனிதர்கள். நம்மிடம் யாராவது வந்து பக்கத்தில் அமர்ந்து ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என கேட்க மாட்டார்களா என்று ஏக்கம் இருக்கும். தங்கள் கவலைகளை பகிர்ந்து கொள்ள, நம்பிக்கை வார்த்தைகளை கேட்க எத்தனை பேர் காத்திருக்கிறார்கள். தள்ளி போடப்படுகின்ற உதவி ஒரு நாளும் நடந்ததில்லை. உதவி செய்வதற்கு இன்றே இத்தருணமே போதுமானது. என்னைப் போல நீங்களும் பிறர் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். அப்போது அவர்களுக்கு உங்கள் நேரத்தை கொடுப்பீர்கள். என்னைப் போன்ற திருப்தியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கும் கிடைக்கும். ஜெபம். இயேசுவே, தேவையில் இருப்போரை எங்கள் கண்கள் காணவும், அவர்களுக்கு தேவையான உதவியை நாங்கள் செய்யவும் நல்ல மனதையும் வலிமையையும் தந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். எத்தனையோ ஆன்மாக்கள் இருந்தும் என்ன, பின்னேவும் இதயம்தான் இறங்கியதோ. எத்தனையோ ஆன்மாக்கள் இருந்தும் என்ன, பின்னேவும் இதயம்தான் இறங்கியதோ. என்னோடு நடந்து வா மானுடமே, கல்வாரி பாதையை நான் கற்றுத் தருவேன். என்னோடு நடந்து வா மானுடமே, கல்வாரி பாதையை நான் கற்றுத் தருவேன். கல்வாரி மலை கூட கண்ணீர் விடும், என் மனவேதனை கேட்டுவிட்டாள். ஆறாம் நிலை. அன்பின் ஆண்டவரே இயேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றியோடு வணக்கம் செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு நீர் உலகத்தை மீட்டீர்.
விரைவாய் நட. அமைச்சே இல்லை ஐயா, விரும்பத்தக்க தோற்றமும் இல்லையே. எங்கள் காயங்கள் குணமாக நீர் காயங்களை ஏற்றுக்கொண்டிரும். அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாய் திறவாதிருந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகள் காட்சிகள் ஆகிவிட்டதே ஐயா, காட்சிகள் ஆகிவிட்டதே. இயேசுவே, இயேசுவே. போதும் பெண்ணே, விலகு. சிந்திப்போம். எந்த துன்பமும் நம்மை ஆழ்ந்த துயரத்தில் வீழ்த்த முடியாது. யாரும் நாம் உதவி செய்வதை தடுக்க முடியாது. தடைகள் என்றுமே தடைக்கற்களே அதை படிக்கற்களாக மாற்றும் வரை நம்மால் எதுவும் முடியும். ஏனெனில் நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கும் போது நமக்கு எதிராக யார் நிற்க முடியும்? ஜெபம். இயேசுவே, வெரோனிகாவை போல எல்லா பெண்களும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் இருக்கும் தூசியை துடைக்கவும், தேவையில் இருப்போருக்கு உதவி செய்யவும் மன துணிச்சலை தாரும். ஆமேன். ஆயிரம் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் இறைவனின் இரக்கத்தினால் நினைவில் இளைப்பார்வார்களாக. ஆமென். சுமைகளை இதயத்தில் உயர்ந்து நின்று தியாகத்தின் பயணத்தை தடை செய்தது. சுமைகளை இதயத்தில் உயர்ந்து நின்று தியாகத்தின் பயணத்தை தடை செய்தது. என்னோடு நடந்து வா மானுடமே, கல்வாரி பாதையை நான் கற்றுத் தருவேன். என்னோடு நடந்து வா மானுடமே, கல்வாரி பாதையை நான் கற்றுத் தருவேன். கல்வாரி மலை கூட கண்ணீர் விடும், என் மனவேதனை கேட்டுவிட்டாள். ஏழாம் நிலை. அன்பின் ஆண்டவரே இயேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றியோடு வணக்கம் செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு நீர் உலகத்தை மீட்டீர். என்ன 90 வயது கிழவன் போல் தள்ளாடி தடுமாறி நடக்கிறாய்? என்ன வீரமாய் போதித்தாய்? உனது வீரம் எல்லாம் எங்கே? சீக்கிரம், நேரமாகிறது. யூதர்களின் அரசன் என சொல்லிக் கொண்டான். இப்போது பார், யூதர்களின் அரசன் மண்ணை கவிவிட்டான். தொட்டு தொட்டு குணமாக்கியவன் மண்ணை தொட்டு கொண்டு கிடக்கிறான். அடே, என்ன மாய்மாலம் செய்கிறாய்? வீணாய் அடி வாங்காதே, எழுந்து நட. சிந்திப்போம். அடிமேல் அடி விழுந்தாலும், எதிரியால் தாக்கி நாம் விழுந்தாலும், இறை நம்பிக்கை மட்டும் உடைந்து போகாமல் இருக்கும் போது நாம் எத்தனை முறை விழுந்தாலும் இயேசுவை போல் மீண்டும் மீண்டும் எழுந்திருப்போம். நீங்கள் எழுந்து நிற்க முயற்சி செய்யும் போது தடையாகி நான் உங்களை விட்டு ஓடிவிடுவேன். ஜெபம். இயேசுவே, எங்கள் வாழ்க்கையில் வரும் தடைகளால் நாங்கள் தடுக்கி விழும்போது மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்க வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமென். எனக்காக யாரும் அழ வேண்டாம், உலகத்தின் உயிர்ப்புக்காய்
குரல் கொடுங்கள். எனக்காக யாரும் அழ வேண்டாம். உலகத்தின் உயிர்ப்புக்காய் குரல் கொடுங்கள். என்னோடு நடந்து வா மானுடமே, கல்வாரி பாதையை நான் கற்றுத் தருவேன். என்னோடு நடந்து வா மானுடமே, கல்வாரி பாதையை நான் கற்றுத் தருவேன். கல்வாரி மலை கூட கண்ணீர் விடும். என் மனவேதனை கேட்டுவிட்டாள். 8ஆம் நிலை. அன்பின் ஆண்டவரே இயேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றியோடு வணக்கம் செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு நீர் உலகத்தை மீட்டீர். ஊருக்கெல்லாம் நல்லது பண்ண மனுஷனை இப்படி துன்புறுத்துறாங்களே படுபாவி பயலுங்க. இவங்க நல்லா இருப்பாங்களா? கடவுளே, தெய்வமே, ஐயோ! எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம். மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள்? சிந்திப்போம். எங்கள் அழுகையில் வலிமை இருக்கிறது, எங்கள் அழுகையில் உண்மை இருக்கிறது, எங்கள் அழுகையில் அன்பு இருக்கிறது. இதனால் தான் இயேசு எங்களை பார்த்து, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். ஜெபம். இயேசுவே, பெண் குழந்தைகளை சிதைக்காமலும் பெண்களை அழ வைக்காமலும் வாய்ப்புகளை தந்து வளர விடவும் பாதுகாப்பு தரவும் வரம் தாரும். ஆமென். இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். விழுந்து விட்டேன் மனிதனே, எழுந்து வா, நடந்து வா. மீண்டும் மீண்டும் விழுந்து விட்டேன் மனிதனே, எழுந்து வா, நடந்து வா. என்னோடு நடந்து வா மானுடமே, கல்வாரி பாதையை நான் கற்றுத் தருவேன். என்னோடு நடந்து வா மானுடமே, கல்வாரி பாதையை நான் கற்றுத் தருவேன். கல்வாரி மலை கூட கண்ணீர் விடும். என் மனவேதனை கேட்டுவிட்டாள். 9ஆம் நிலை. அன்பின் ஆண்டவரே இயேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றியோடு வணக்கம் செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு நீர் உலகத்தை மீட்டீர். மணமகன் பாடுகள் பட வேண்டியிருக்கிறது. என்னை அப்படி செய்வார்கள், இப்படி செய்வார்கள் என்று சாவுக்கு முன் தீர்க்க தரிசனம் சொன்னாயே, இப்போது நடக்க கூட தடுமாறுகிறாய். நாளை ஓய்வு நாள், ஆயத்தம் செய்ய வேண்டும். இவன் இப்படி நடந்தால் நாம் கொல்கத்தா போய் சேர முடியாது. நம்மை மிகவும் தொந்தரவு செய்கிறான். இருக்கின்ற நிலைமையை பார்த்தால் இங்கேயே இறந்து விடுவான் போல இருக்கிறது. தூக்கி நிறுத்துவனை. சிந்திப்போம். கடவுள் உருவாக்கி என்னை எப்படியெல்லாம் சிதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
மரங்களை வெட்டும் போதெல்லாம் என்னை காயப்படுத்துகிறீர்கள். பிளாஸ்டிக் குப்பைகளை என்மேல் எரிகின்ற போதெல்லாம் என்னுடைய புனிதத்தை அசிங்கப்படுத்துகிறீர்கள். என் வளங்களை சுரண்டும் போதெல்லாம் என் கற்பை சூறையாடுகிறீர்கள். நான் உங்களுக்கு மட்டுமே சொந்தம் என தவறாக நினைத்துக் கொள்கிறீர்கள். என்னிடம் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அதையே நான் உங்களுக்கு திருப்பி தருவேன். நல்லதை கொடுங்கள், நல்லதை தருவேன். என் ஆன்மாவை காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஜெபம். இயேசுவே, நாங்கள் இப்பூமியை காயப்படுத்தாமலும் சூறையாடாமலும் கீழே விழுபவரை தூக்கிவிடவும் வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமென். என்னை போல் எண்ணற்றோ நிர்வாணமாய் முடிவெடும் மனிதா உடுத்துவிட, என்னை போல் எண்ணற்றோ நிர்வாணமாய் முடிவெடும் மனிதா உடுத்திவிட, என்னோடு நடந்து வா மானுடமே, கல்வாரி பாதையை நான் கற்றுத் தருவேன். என்னோடு நடந்து வா மானுடமே, கல்வாரி பாதையை நான் கற்றுத் தருவேன். கல்வாரி மலை கூட கண்ணீர் விடும், என் மனவேதனை கேட்டுவிட்டாள். 10ஆம் நிலை. அன்பின் ஆண்டவரே இயேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றியோடு வணக்கம் செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு நீர் உலகத்தை மீட்டீர். என்ன ராஜரீக ஆடை இது? சாலமோன் கூட இதனை போல் உடுத்தி இருக்க மாட்டான். இது தையல் இல்லாத ஆடை. இதனை கிழித்தால் ஒன்றுக்கும் உதவாது. எனவே சீட்டு போட்டு பகிர்ந்து கொள்வோம். சிந்திப்போம். எப்பொழுதெல்லாம் ஆடையாகிய என்னை விருப்பமில்லாமல் கழற்றுகின்றீர்களோ அல்லது விருப்பமில்லாமல் களைகின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் இயேசுவின் உடையாகிய நான் களையப்படுகின்றேன். சிறுமி என்று கூட பார்க்காமல் சிதைக்கும் மனிதர்களுக்கு உடையாகிய நான் ஒருபோதும் மாற்றம் தர முடியாது. ஆனால் இயேசுவின் வார்த்தையை ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். ஜெபம். இயேசுவே, எங்கள் தவறான சொல்லாலும் செயல்களாலும் உமது அன்பு எனும் ஆடையை கழற்றாமல் இருக்க வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமென். ஆணிகள் அழுத்தவே அழுது விட்டேன், கண்ணீர் கடலென என் கண்ணில். ஆணிகள் அழுத்தவே அழுது விட்டேன், கண்ணீர் கடலென என் கண்களில். என்னோடு நடந்து வா மானுடமே, கல்வாரி பாதையை நான் கற்றுத் தருவேன். என்னோடு நடந்து வா மானுடமே, கல்வாரி பாதையை
கற்றுத்தருவே. கல்வாரி மலை கூட கண்ணீர் விடும் என் மனவேதனை கேட்டுவிட்டாள். 11ஆம் நிலை. அன்பின் ஆண்டவரே இயேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றியோடு வணக்கம் செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு நீர் உலகத்தை மீட்டீர். 3 மணிக்குள் நம் வேலையை முடிக்க வேண்டும். இவன் உடலில் ஒன்றுமே இல்லை. இன்னும் சற்று நேரத்தில் இறந்து விடுவான். சிந்திப்போம். மனித வார்த்தையினால், கடும் சொற்களினால் பேசும்போதும், பிறர் வாழ்வின் வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் தடுக்கும் போதும், நீதிமானை தீர்ப்பிட்டு வதைக்கும் போதும் இயேசுவையே ஆணியாகி என்னை கொண்டு அறைகிறீர்கள். ஜெபம். இயேசுவே, நாங்கள் பிறர் வாழ்விற்கு ஆணிகளாக இல்லாமல் ஏணிகளாக இருக்க வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். தாகம் தாகம் நான் இன்றே, தயவான இதயத்தை நீ கொண்டு வா. தாகம் தாகம் நான் இன்றே, தயவான இதயத்தை நீ கொண்டு வா. என்னோடு நடந்து வா மானுடமே, கல்வாரி பாதையை நான் கற்றுத் தருவேன். என்னோடு நடந்து வா மானுடமே, கல்வாரி பாதையை நான் கற்றுத் தருவேன். கல்வாரி மலை கூட கண்ணீர் விடும் என் மனவேதனை கேட்டுவிட்டாள். 12ஆம் நிலை. அன்பின் ஆண்டவரே இயேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றியோடு வணக்கம் செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு நீர் உலகத்தை மீட்டீர். இவன் மற்றவர்களை எல்லாம் காப்பாற்றினானே, இவன் கடவுளின் மகனும் மெஸ்ஸியாவும் என்றால் தன்னையே காப்பாற்றிக் கொள்ளட்டும். நீ யூதரின் அரசனானால் கீழே இறங்கி வா பார்க்கலாம். தந்தையே, இவர்கள் தாங்கள் செய்வது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள். இவர்களை மன்னியும். தண்ணீர், தண்ணீர், நான் தாகமாயிருக்கிறேன். ஏய், அந்த காடியை பஞ்சில் துவைத்து கொடுப்போம். தண்ணீரா வேண்டும்? தண்ணீர் இந்த தண்ணீர். நீ கிறிஸ்து அல்லவா? உன்னை காப்பாற்றிக்கொள், எங்களையும் காப்பாற்று. நீ தேவனுக்கு பயப்பட வேண்டும். நாம் எல்லோரும் விரைவில் இறந்து போவோம். நீயும் நானும் குற்றவாளி. நாம் செய்த குற்றங்களுக்காக விலையை கொடுக்க வேண்டியிருப்பதால் நானும்
கொல்லப்பட வேண்டியவர்கள். ஆனால் மனிதரோ எந்த தவறும் செய்ததில்லை. இயேசுவே, உங்கள் ராஜ்யத்தை ஆரம்பிக்கும் போது நினைவு கொண்டு கொள்ளுங்கள். கவனி, நான் சொல்வது உண்மை என்று நீ என்னோடு சேர்ந்து பரலோகத்தில் இருப்பாய். அம்மா, அம்மா, இதோ உன் மகன் அருளப்பா. இதோ உன் தாய். எல்லாம் நிறைவேறிற்று. தந்தையே, என் ஆவியை உன் கையில் ஒப்படைக்கிறேன். சிந்திப்போம். இயேசுவின் மூச்சை இவ்வுலகில் நிறுத்தியதற்காக மனம் வருந்தும் மனிதர்களே, பல்வேறு சூழ்நிலைகளினால் மூச்சுவிட முடியாமல் தவிக்கும் மனிதர்களுக்கு உதவி செய்யலாமே. ஜெபம். இயேசுவே, உம்மை போல் நாங்களும் விண்ணக தந்தையின் விருப்பத்திற்காக உயிர் மூச்சை விட்டு இறக்க வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். மரணம் நான் ஆடிய விளையாட்டம்மா, தாய்மடிதனில் நான் களைப்பாரவே. மரணம் நான் ஆடிய விளையாட்டம்மா, தாய்மடிதனில் நான் களைப்பாரவே. என்னோடு நடந்து வா மானுடமே, கல்வாரி பாதை நான் கற்றுத் தருவேன். என்னோடு நடந்து வா மானுடமே, கல்வாரி பாதை நான் கற்றுத் தருவேன். கல்வாரி மலை கூட கண்ணீர் விடும், என்ன வேதனை கேட்டுவிட்டாள். 13ஆம் நிலை. அன்பின் ஆண்டவரே இயேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றியோடு வணக்கம் செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு நீர் உலகத்தை மீட்டீர். என் உயிர்க்குயிரான மகனே, எப்படி சொல்வேன் சுதனே, என் மாசற்ற கண்மணியை அல்லோ எப்படித்தான் வஞ்சித்தாரோ. என் வயிற்றில் நான் சுமந்த என் செல்லமே, என்னை பிரிய சித்தம் கொண்டாயோ. என் குருதி பா
நான் கொடுத்த என் குருதி ஆராய் ஓடியதோ, என் மடியில் உனை ஏந்தி உன் கைகால்கள் வருடிவிட்டு உன் சிரிப்பழகை ரசித்தேனே. என் உயிரே, என் நெஞ்சம் உடையுதப்பா, என் சிந்தை கலங்குதப்பா. அற்புதங்கள் அதிசயங்கள் நிகழ்த்திய உன் திருக்கரங்கள் செயலற்று போனதுவோ, செயலற்று போனதுவோ. விண்ணக தந்தையின் விருப்பத்தினை என் வைரமே நிறைவேற்ற சித்தம் கொண்டு என்னை மறந்து சென்றாயோ. பிறர் வாழ உயிர் கொடுத்த நான் சுமந்த என் தெய்வமே, உன்னை கொல்லவும் துணிந்தார்களோ. உன்னழகான முகவடிவம் என் அகம் நுழைந்து கொல்லுதையா. எப்படித்தான் மறப்பேனோ, இனி நான் எப்படித்தான் வாழ்வேனோ. மகனே, அன்று துள்ளி விளையாடிய உன் பிஞ்சு உடலை சுமந்த போது என் மகனே நான் மகிழ்வால் மலர்ந்து போனேன். ஆனால் இன்றோ என் மகனே உயிரற்ற உன் உடலை சுமக்கின்றேனே. என்னால் முடியவில்லை மகனே, முடியவில்லை. என்னை தேற்றுவார் யாருண்டோ மகனே. உன் தந்தையின் விருப்பத்தினை நிறைவேற்ற உன் உயிரை இழக்க சுத்தம் கொண்டாயா, உன் உயிரை இழக்க சித்தம் கொண்டாயா. என் மகனே, என் மகனே, என் மகனே, மகனே. சிந்திப்போம். உங்களுக்கு ஆறுதலும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் தருகின்ற எனக்கு நீங்கள் தரும் பரிசு என்ன? பெரும்பாலும் காயங்களும் வேதனைகளும் தானே. உன் தாய் முதுமை அடையும் போது அவளை இகழாதே என்ற இறை வார்த்தைகள் கடவுள் எனக்கு தரும் மதிப்பை தானே வெளிக்காட்டுகிறது. எனக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் உங்களது நல் வாழ்க்கையால் எனக்கு கொடுங்கள், அது போதும் எனக்கு. ஜெபம். இயேசுவே, தாய்மடி என்பது எங்கள் அனைவருக்கும் நீர் கொடுத்த வரம். அதிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டவற்றை வாழ்ந்து காட்ட வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமென். மனிதா மனிதா மனம் அறிவா, பாவத்தை கூலியில்
புதைத்து விடு. மனிதா மனிதா மனம் அறிவா, பாவத்தை குளிரில் புதைத்து விடு. என்னோடு நடந்து வா மானுடமே, கல்வாரி பாதையை நான் கற்றுத் தருவேன். என்னோடு நடந்து வா மானுடமே, கல்வாரி பாதையை நான் கற்றுத் தருவேன். கல்வாரி மலை கூட கண்ணீர் விடும், என் மனவேதனை கேட்டுவிட்டார். 14ஆம் நிலை. அன்பின் ஆண்டவரே இயேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றியோடு வணக்கம் செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு நீர் உலகத்தை மீட்டீர். அரசே வணக்கம். நாளை ஓய்வு நாளாக இருப்பதால் இறந்த இயேசு என்ற மனிதரின் உடலை எடுத்து அடக்கம் செய்ய கருணை கூர்ந்து அனுமதிக்க தங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அவன் இதற்குள் இறந்து விட்டானா? ஆமரசே, அங்கிருந்து வரும் தகவல்களும் அதை உறுதிப்படுத்துகின்றன. இந்த மனிதனிடம் அவன் உடலை ஒப்படைக்க ஏற்பாடு செய்யுங்கள். அரிமத்தியா ஊரை சார்ந்த யோசேப்பே. என்ன நிக்கோதேம் அவர்களே? நம்முடைய வழக்கப்படி அவருடைய உடலை நல்லடக்கம் செய்ய வேண்டும். அவருடைய உடலை கொண்டு செல்ல பிலாத்துவிடம் ஒப்புதல் பெற வேண்டுமே. ஒப்புதல் பெற்றுவிட்டேன். நல்லடக்கம் செய்ய தேவையான பொருட்கள் முக்கியமாக வெள்ளைப்போளமும் சந்தனத்தூளும் வெள்ளை துணியும் தேவைப்படுகிறது. எல்லாவற்றையும் வாங்கி தயாராக வைத்திருக்கிறேன். அப்படியா? உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ, கண்ணீர் பெருகாதோ, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ, கண்ணீர் பெருகாதோ, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கர்த்தாவே உம் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நொறுங்கிடுதே. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ, கண்ணீர் பெருகாதோ, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. வானமும் பூமியும் மாறிடும் போதும் வார்த்தை மாறிடாதே. வானமும் பூமியும் மாறிடும் போதும் வார்த்தை மாறிடாதே. வாழ்வினை தாங்கியும் வார்த்தையால் என்னை வாஞ்சையாய் இணைத்தீரே. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ, கண்ணீர் பெருகாதோ, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. சிந்திப்போம். வாழும்போது
என்னை போல வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக வாழ்பவர்களே, எனது இடத்திற்கு வரும் முன்னே உங்கள் இடத்தை, வாழ்க்கையை கல்லறைகளாக வைத்திருப்பவர்களே, பிறரை அவரவர் இறப்பு வருவதற்கு முன்னே எனது இடமாகிய கல்லறைக்கு அனுப்புகிறவர்களே, மனம் மாறுங்கள். ஏனெனில் நீங்கள் வந்து சேர வேண்டிய இடம் எனது கல்லறையே. ஜெபம். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என்று உம்மை போல வாழ்ந்து காட்ட வரம் தாரும். ஆமென். அன்புக்குரியவர்களே, விதை விதைக்கப்படுகிற போது தண்ணி தேவை, மழை தேவை. அந்த மழையை மீட்பரின் பாதையிலே இந்த நாளில் சிலுவை பாதையை நாம் செலுத்தி வருகிறோம். கடவுள் அவருடைய ஆசீர்வாதத்தை இந்த மலை வழியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த கல்வாரி இந்த பாடுகளிலே நாம் பங்கெடுத்திருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மேலும் சிறப்பாக இந்த ஒளி அமைத்து கொடுத்த யோகிதா குழுவினருக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் சிறப்பாக இந்த நாடக வடிவிலே அமைத்து கொடுத்த எல்லா தன்னார்வ ஆர்வமுடைய எல்லாருக்கும் நம்முடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்னும் பல பணிகளை செய்திருக்கிற எல்லா மக்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும்.